இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். 2026ஆம் ஆண்டில் புதிய கல்வி மறுசீரமைப்பு தொடங்கப்படும் என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவிப்பு. தேசபந்து தென்னகோன் தனது கைது உத்தரவை இடைநிறுத்துவதற்காக மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ரீட் மனு தாக்கல். அரசாங்கத்தின் நடவடிக்கைகளின் சந்தேகம் வெளியிட்டுள்ள ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் மற்றும் முன்னாள் அமைச்சர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க. இலங்கையில் உள்ள ரோஹிங்கியா அகதிகள் குழு ஒன்று தங்கள் அவல நிலையை நிவர்த்தி செய்யுமாறு கோரி ஐக்கிய நாடுகள் சபை அலுவலகம் முன் போராட்டம். தொடர்பது விரிவான செய்திகள். எதிர்வரும் 2026ஆம் ஆண்டில் தொடங்கப்பட உள்ள புதிய கல்வி மறுசீரமைப்புக்கான தயாரிப்புகள் 2025ஆம் ஆண்டில் மேற்கொள்ளப்பட உள்ளதாக பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் கூடிய கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி தொடர்பான அமைச்சரவை ஆலோசனை குழுவில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது. கல்வி மறுசீரமைப்பு 5 முக்கிய தூண்களை அடிப்படையாக கொண்டு முன்னெடுக்கப்படும் என ஆலோசனை குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார். இதில் புதிய பாடத்திட்டம் அறிமுகப்படுத்தல், மனிதவள மேம்பாடு, உட்கட்டமைப்பு வசதிகளின் அபிவிருத்தி, பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தல், உரிய மதிப்பீடு மேற்கொள்ளல் ஆகியன உள்ளடக்கப்பட்டுள்ளதுடன் இவை தரம் 1 முதல் தரம் 6 வரையிலான மாணவர்களுக்காக 2026ஆம் ஆண்டு முதல் நடைமுறைக்கு வரும். கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சரவை ஆலோசனை குழுவுடன் இணைந்து செயல்படுவதற்காக 6 உபக்குழுக்கள் அமைக்கப்பட உள்ளதாகவும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. இந்த உபக்குழுக்கள் கல்வி மறுசீரமைப்பு, பாடசாலைகளின் பௌதீக மற்றும் மனிதவள குறைபாடுகள், இடைத்தரக மாணவர்களுக்கான மாணவர் சேர்ப்பு, கல்வி சபை நிறுவுதல், உயர்கல்வி பிரிவு, திறன் கல்வி பிரிவு ஆகியவற்றின் கீழ் செயல்பட உள்ளன. மேலும் தேசிய மற்றும் மாகாண மட்டங்களில் கல்வி தொடர்பாக நிலவும் பிரச்சினைகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் விரிவாக கலந்துரையாடப்பட்டதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். வேலையில்லா பட்டதாரிகள் நிர்கதிக்காக உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றிய அவர் 35,000க்கும் மேற்பட்ட பட்டதாரிகள் வேலைவாய்ப்பு இல்லாமல் உள்ள நிலையில் 20,000 பட்டதாரிகளை ஆசிரியர் தொழிலுக்கு அனுப்புவோம் என்று அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் இந்த நடவடிக்கை நடைமுறைக்கு வரும் என்று உறுதியாக கூற முடியாது என்று குற்றம் சுமத்தியதுடன் கொள்கை பிரகடனத்தில் வாக்குறுதி அளித்திருந்தாலும் 30,000 முதல் 40,000 பட்டதாரிகளுக்கு நிலையான வேலைவாய்ப்பு வழங்குவது தொடர்பாக வரவு செலவு திட்டத்தில் எந்தவிதமான திட்டவாதமும் முன்வைக்கப்படவில்லை. இது ஜனாதிபதியின் மிகப்பெரிய தோல்வியாகும் என்று விமர்சித்திருந்தார். மேலும் ஜனாதிபதி வடமத்திய மாகாணத்தில் பட்டதாரிகளை சந்தித்துள்ளார். ஆனால் பரீட்சை பெறுபவர்கள் வெளியாகுவதற்கு முன்பாகவே ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதுபோன்று மாகாண ரீதியிலான பல குறைபாடுகளுக்கு மத்தியில் வேலையில்லா பட்டதாரிகள் ஆழ்ந்த நெருக்கடி நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் என்று அவர் சுட்டிக்காட்டினார். முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் தனது கைது உத்தரவை இடைநிறுத்துவதற்காக மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ரீட் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். 2023ஆம் ஆண்டு மாத்தறை வெலிகம பகுதியில் நடைபெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடையதாக கூறி மாத்தறை நீதவான் நீதிமன்றம் அவரை கைது செய்வதற்கு பிடியாணை பிறப்பித்தது. இந்த நிலையில் குறித்த இந்த உத்தரவை இடைநிறுத்தி இடைக்கால தடை உத்தரவு வழங்குமாறு அவர் மனுவில் கூறியுள்ளார். இந்த மனு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் பதில் தலைவர் மொஹாமட் லாஃபர் தாகீர் மற்றும் நீதியரசர் சரத் திசாநாயக்க ஆகியோர் அடங்கிய அமர்வில் இன்று பரிசீலிக்கப்பட்டதுடன் பிரதிவாதிகளுக்கு அழைப்பாணை விடுவிப்பதற்கான உத்தரவை பிறப்பித்த நீதிமன்றம் மனுவினை எதிர்வரும் 12ஆம் தேதி வரை மேலும் பரிசீலிக்க உத்தரவிட்டுள்ளது. ஏற்கனவே பல பட்டியல்களை வெளியிட்டுள்ள அரசாங்கம் இன்னமும் வீடுகளை எரித்தவர்களின் பட்டியலை வெளியிடாமல் இருப்பது சந்தேகத்திற்கு இடமளிக்கிறது என்று ஐக்கிய குடியரசின் முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான பாட்டாளி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். அரசாங்கம் தற்போது வீடுகள் எரிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்பட்ட நஷ்டஈட்டு தொகை தொடர்பான பட்டியலை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் அந்த வீடுகளை எரித்தவர்களின் விவரங்களை இன்னமும் வெளிப்படுத்தவில்லை. அந்த பட்டியல் வெளியிடப்பட்டால் நாடாளுமன்றத்தில் இருக்கும் சிலர் அதில் இடம்பெறுவார்கள் என்றும் அவர் குற்றம் சுமத்தினார். மேலும் குறித்த பட்டியல் போலீஸ் மா அதிபரிடம் உள்ளதாகவும் அதை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறும் விமல் ரத்நாயக்கவிடம் கோரிக்கை விடுத்ததாகவும் அவர் தெரிவித்தார். இந்திய உதவி திட்டத்தின் கீழ் இந்த ஆண்டு 4,700 தோட்டத்துறை வீடுகள் கட்டப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தோட்டம் மற்றும் சமூக உள்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாராட்ன தெரிவித்தார். 10,000 வீடுகள் கட்டப்படும் திட்டத்தின் ஒரு பகுதியாக தோட்டத்துறை வீடுகள் கட்டப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். அவர் மேலும் தெரிவிக்கையில் வீட்டு வசதி பயனாளிகளை தேர்ந்தெடுப்பதில் அரசியல் சார்பு இருப்பதாக முன்னர் செய்திகள் வந்தாலும் இந்த முறை இந்த செயல்முறை அதிகம் வெளிப்படைத்தன்மையுடனும் அரசியல் சார்பு இல்லாமலும் நடாத்தப்படும். நிலச்சரிவு ஏற்படக்கூடிய பகுதிகளில் வசிக்கும் குடும்பங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் தோட்ட வீட்டு வசதி மேம்பாடு மற்றும் தொடர்புடைய உள்கட்டமைப்பு மேம்பாட்டுக்காக 1.3 பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் என்றும் அவர் மேலும் கூறினார்.
சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் தனது தலைமையில் நடைபெற்றிருந்த தோட்டக்கலை மற்றும் சமூக உள்கட்டமைப்பு தொடர்பான அமைச்சர்கள் ஆலோசனை குழு கூட்டத்தின் போது அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்ததாக தெரிவிக்கப்படுகிறது. பாராளுமன்ற உறுப்பினர்களாகிய நாம் நல்ல நட்புறவை வளர்ப்பதன் மூலம் கல்விக்கான ஒரு சிறந்த முன்மாதிரியை உருவாக்குவோம் என பாராளுமன்ற உறுப்பினர் ரோகித அபயகுணவர்தன தெரிவித்தார். இன்று பாராளுமன்றத்தில் கல்வி அமைச்சு மீதான விவாதத்தில் பங்கேற்று உரையாற்றும் போது அவர் இந்த கருத்தை வெளியிட்டிருந்தார். கல்வி அமைச்சராகவும் நாட்டின் 3வது பெண் பிரதமராகவும் ஹரணி அமரசூரிய உள்ளமை மகிழ்ச்சிக்குரியது. பாராளுமன்றத்தில் 20 பேர் அந்த பக்கம் பெண் உறுப்பினர்கள், எங்கள் பக்கம் 2 பெண் உறுப்பினர்கள் உள்ளனர். நாங்கள் 224 பேர் இங்கே இருக்கின்றோம். மேலும் 5 வருடங்களுக்கு இணைந்து செயல்பட உள்ளோம். இதனால் நல்ல நட்புறவை உருவாக்கி மாணவர்களுக்கு ஒரு சிறந்த முன்மாதிரியை வழங்க வேண்டும். உங்கள் அரசாங்கம் முன்மாதிரியை வழங்கி ஒரு அரசாங்கமாக இருக்க வேண்டும். முதலில் எங்கள் மத்தியில் புரிதல்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இங்குள்ள பெண் உறுப்பினர்களுடன் பேசுவதற்கு நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். இலங்கையில் உள்ள ரோஹிங்கியா அகதிகள் குழு ஒன்று தங்கள் தற்போதைய அவல நிலையை நிவர்த்தி செய்யுமாறு ஐக்கிய நாடுகள் சபை அலுவலகத்தை கேட்டுக் கொண்டுள்ளது. கொழும்பில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் தலைமையகத்தின் முன் இன்று காலை அவர்கள் ஒரு போராட்டத்தை நடத்தியதோடு நாடற்றவர்களாகவே தாம் உள்ளனர் என்றும் அவர்கள் கூறியுள்ளனர். நாங்கள் நாடற்ற மக்கள் மியான்மரில் உள்ள எங்கள் நிலத்தில் உடனடி மரணங்களை எதிர்கொள்ளும் போது இலங்கையால் நாங்கள் மீட்கப்பட்டோம் என்றும் அவர்கள் கூறினார்கள். இருப்பினும் தற்போது நீடித்த தீர்வுகளுக்கான நம்பிக்கை இல்லாமல் மெதுவான மரணத்தை, குறிப்பாக பட்டினி மற்றும் வீடற்ற தன்மையை எதிர்கொள்கின்றோம் என்றும் ரோஹிங்கியா அகதிகள் கூறுகின்றனர். எங்கள் அமைதியான போராட்டம் யாருக்கும் எதிரானது அல்ல. ஆனால் நீடித்த தீர்வுகளை கண்டறிந்து பட்டினி, வீடற்ற தன்மை, கல்வி மற்றும் சுகாதார பராமரிப்பு போன்ற பிற உடனடி சவால்களை சமாளிக்க எங்களுக்கு உதவுமாறு அனைவருக்கும் வேண்டுகோள் விடுக்கிறோம் என்று அவர்கள் மேலும் தெரிவித்தனர். கனேமுல்ல சஞ்சீவ கொலையில் முக்கிய சந்தேக நபராக அடையாளம் காணப்பட்ட இஷாரா செவ்வந்தி இந்தியாவுக்கு தப்பிச் செல்லவில்லை என்று நம்பப்படுகிறது என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார். அவர் இந்தியாவுக்கு தப்பியிருப்பதாக பரவும் வதந்திகளை பற்றி கேட்டபோது குறித்த சம்பவம் நடந்த சில மணி நேரத்திற்குள் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கான அனைத்து சாத்தியமான வழிகளும் அடையாளம் காணப்பட்டு பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. அத்தகைய சூழ்நிலையில் அவர் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கான வாய்ப்பும் மிக குறைவு என்று கூறினார். புலனாய்வு குழுக்கள் தங்களுக்கு கிடைக்கும் ஒவ்வொரு தகவலையும் ஆய்வு செய்து தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ளன. இவ்வாறான சம்பவங்கள் நேரும் போது பல்வேறு வதந்திகள் பரவலாம். குறிப்பாக விசாரணைகளை திசை திருப்ப குற்றவாளிகள் இந்த வகையான தகவல்களை வெளியிடுவதும் சாத்தியமே. எனவே சந்தேக நபரை கைது செய்ய புலனாய்வு குழுக்கள் இன்னமும் தீவிரமாக செயல்படுகிறது என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். இதற்கிடையில் கடந்த மாதம் 19ஆம் தேதி கொழும்பு புதுக்கடை 5ஆம் இலக்க நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்காக அழைத்து வரப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குழு தலைவர் கனேமுல்ல சஞ்சீவ் நீதிமன்ற வளாகத்துக்குள் வைத்துக் கொள்ளப்பட்டிருந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக சூடு நடத்தியதாக சந்தேகிக்கப்படும் முக்கிய நபர் உட்பட பலர் கைது செய்யப்பட்டு அவர்களிடம் மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை வழக்கறிஞராக மாறுவிடப்பட்டு நீதிமன்ற அறைக்குள் நுழைந்து கனேமுல்ல சஞ்சீவ் கொலை செய்தமை தொடர்பான மற்றும் ஒரு வலுவான நேரில் கண்ட சாட்சி அப்போது நீதிமன்றத்திற்கு தலைமை தாங்கிய தலைமை நீதிபதி. இந்த நிலையில் அதனை அடிப்படையாக கொண்டு அவரிடமிருந்து வாக்குமூலம் பெறப்பட்டதாக மூத்த போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். கொழும்பு பிரிவுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் மூலம் எழுத்துப்பூர்வ அனுமதியை பெற்ற பின்னர் இது நடந்ததாக கூறப்படுகிறது. அந்த அறிக்கையுடன் கனேமுல்ல சஞ்சீவின் கொலை தொடர்பாக கொழும்பு குற்றவியல் நடத்தப்படும் விசாரணைகள் தொடர்பாக கிட்டத்தட்ட 50 நபர்களிடமிருந்து வாக்குமூலங்கள் பெறப்பட்டுள்ளது.